வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆர்டி டாக்ஸ் அண்ட் செஃப் வேர்ல்டு. இந்த இன்ட்ரோ இருக்காங்க அப்படின்னா பார்ட் 2க்கான இன்ட்ரோ. பார்ட் 2 வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்ட் 2 ஆன இந்த சிஎஸ்கே பற்றின வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் பார்ட் 1 ஆன எம்ஐ அண்ட் ஆர்சிபி வீடியோ வந்து வரும். ஸோ சிஎஸ்கே வந்து என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி மேட்ச்லையும் சரி, இதுக்கப்புறம் என்னென்னலாம் ஆக போகுது அப்படின்றத நானும் செஃப் ப்ரோவும் பேசியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பாருங்க. ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து நான் மேட்ச் அனாலிட்டிக்ஸ்லேருந்து வரேன். ஓகே, அப்புறம் இவனுங்க யாரை வந்து பலி கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு ஒருத்தருக்கு பிறந்த நாள், அவரையும் பலி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ வந்து என்னன்னா யார் அவங்க கோச் ஃபிளமிங். ஸோ வந்து மேட்ச் அனாலிட்டிக்ஸாவே ஓப்பனிங் இல்ல மேடம், நம்பர் 3ல வர மேடம், இந்தியன் டீம்ல போடும் மேடம் ஒருத்தன் அடம் பிடிச்சான். ஓகே, ஓப்பனிங் செட் ஆகாத போது, ஓப்பனிங் செட் ஆன பிறகு நல்லா ஆடுறவனை போய் நீ 3ல இறக்கி விட்டு நீ ஓப்பனிங் வரேன்னு சொல்லி ஆடின. ஓகே, ரெண்டு விஷயம். சாம்சனுக்கு வந்து ஆர்ச்சருக்கும் சாம்சனுக்கும் மேட்ச் அப் இருந்திருக்கு. அது இந்த நீங்க T20 வேர்ல்ட் கப்ல பாத்திருப்பீங்க. சாம்சன் ஆர்ச்சர் வந்து டீப் பிரீத் எடுத்தாலே நீ வந்து இது என்ன சொல்றது, பேக் ஃபுட்டுக்கு போய்க்கிற. சாம்சனோட ஸ்டான்ஸ் சுத்தமா பழைய சாம்சன் ஸ்டான்ஸ் போயிருச்சு. எல்லாமே நீ வந்து அந்த ஒரு பேக் ஃபுட் போறது, அது எட்ஜ் வாங்கி 4 போயிருச்சு ஃபர்ஸ்ட். அதுவே அங்க போயிருக்கணும் சாம்சனுக்கு விக்கெட். அப்படி போனதுனால என்ன, நாண்ட்ரி பகர் எக்ஸலன்ட் பவுலிங். அந்த பையன் அந்த பக்கத்துல இருந்து இடமே குடுக்கல. நல்லா கொஞ்சம் நவுந்து உட்காருப்பா, இடமே இல்லையன்ற மாதிரி இருந்தது. பால் ஒரு பாலும் உள்ள வெளியே குத்தி உள்ள வருது, வெளியே குத்தி உள்ள வருது, வெளியே குத்தி உடம்புக்கு வருது. இது ரெண்டு தான். அந்த பையன் நறுக்குன்னு போட்டு சாம்சன் ஃபர்ஸ்ட் அவுட். சாம்சன் முடிஞ்சிருச்சு. சாம்சன் வந்து எக்ஸலன்ட் பால். அது நீங்க அந்த பால்லாம் எனக்கு குறைய சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டார்க்கு ஒரு ஹேசல்வுட் போட வேண்டிய பால் அது. ஸோ எனக்கு சாம்சன் அவுட் ஆனதுல பெரிய எனக்கு ஒரு கவலை இல்லை. ஏன்னா அது ஒரு எக்ஸலன்ட் சரியான பால் அவுட் ஆகுறீங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ருத்ராஜ் கேக்வாட் பண்ணாட, அதாவது ஒரு 4 டாட் பால் வந்தா ஆர்ச்சரை வந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அவுட் சைடு இது சொல்றது இன்சைட் அவுட் அடிக்கிறான். எனக்கு டேய் நீ என்னடா விக்கெட் தூக்கி போட்டு போற. இதெல்லாம் வந்து எங்க பெரிய ஐயா பண்ட் பண்ணும் போது பார்த்தது. ஓகே, அந்த இட்லி கடையில வந்து ஒரு வயசானவர் சாப்பிட்டு சிவனேச அப்படின்னு பாருல, எனக்கு எங்க அண்ணன் பண்ட்டை பார்த்த மாதிரியே இருந்தது. அது போன வருஷமே டிசி கூட ஒரு மேட்ச் நடந்தது. ஸ்டார்க்கு வந்து டீப் ஃபைன் லெக்ல ஒரு பர்சன் யாரு ஃப்ரேசர் மெக்காக நிக்க வச்சுட்டு யாரது ருத்துராஜுக்கு வந்து ஷார்ட் பால் போடுவான். ருத்துராஜ் வந்து வித்தவுட் தி ஃபாரின் எக்ஸ்பீரியன்ஸ், நாட் ஈவன் பிளேயிங் ஸ்டார்க் இன் இஸ் என்டையர் லைஃப். ஓகே, அப்படி இருக்கும் போது ஸ்டார்க்கோட பேஸ வந்து நீ டிஸ்கவரே பண்ணாம தூக்கி வந்து இது புல் ஷாட் அடிக்க போய் அங்க கேட்ச் போட்டு அவுட் ஆனான். ஓகேங்களா, இது வந்து நீ என்னன்னா, நீ வந்து ரா பேஸ் போட்டா நீ நல்லா ஆடுவ. நீ நல்லா ஆடிட்டு இருந்த பர்சன் தான். என்ன ஆச்சு உனக்கு? இன்னொன்னு என்னன்னா, ருத்ராஜோட வீக்னஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டா ருத்ராஜுக்கு பேட் வரவே மாட்டேங்குது. அதை வந்து கண்டுபிடிச்சு அந்த நாண்ட்ரி பர்கர் ஓவர்ல நிக்க வச்சாங்க. அவன் வந்து ரொம்ப டெஸ்பரேட் ஆயிட்டான். என்னன்னா வந்து நம்ம வந்து எனிவேர் லெஸ் தென் 220 நம்ம டார்கெட் அடிச்சிருவாங்க. ஸோ பட்டா பாக்கியம் பட்டாட்டி லேக்கியம்னா தான் அவன் அடிக்க போனான். ஆனா எனக்கு ருத்துராஜ் அவுட் ஆனது ரொம்ப கேவலமா இருந்தது. 3 ஸ்டிக்கையும் நீ எக்ஸ்போஸ் பண்ணி போய் நீ அவ்வளோ டைமிங் நீ ஆர்ச்சர்ட்ட புடிச்சிருவியா? ஆர்ச்சர் போடுறான் பாருங்க ஒரு வேகம். அதாவது அவன் வந்து இந்த ஆஷஸ் வந்து நேரம் வரான் போல. ஓகே, இப்போ இந்த செக்மெண்ட் வரைக்கும் நீங்க சொல்லுங்க. நான் வந்து அடுத்த செக்மெண்ட்டை தாண்டக்கூடாது. செக்மெண்ட்டை தாண்டி நீங்க என் கதைக்கு வரக்கூடாது. நீங்க இது வரைக்கும் சொல்லுங்க. எனக்கு ருத்ராஜ் கேக்வாட் வந்து எனக்கு ஓப்பனிங் அனௌன்ஸ் பண்ணப்போ எனக்கு வந்து ஹாப்பி ஆச்சு ஆக்சுவலா. ஏன் அப்படின்னா ருத்ராஜ் கேக்வாட் பெஸ்ட் வந்துட்டு ஓப்பனிங் தான் வந்திருக்கு. ஏன்னா ஃபேஃப் டூ பிளஸ் அவர் ஆடினதெல்லாம் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. சரி, நான் நினைச்சேன் ஓகே சஞ்சு ஒரு பக்கம் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து ருத்ராஜ் வந்துட்டு இந்த ஓப்பனிங்ல வராரு. சரி ஓகே, இதுவே வந்து ஒரு பெஸ்ட் திங்கா இருக்க போகுது சிஎஸ்கேக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா இன்னொரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ பிரிவிஸ் இல்லாத சமயத்துல ருத்ராஜ் கேக்வாட் வந்து நம்பர் 3ல வந்திருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் ஆஃப்டர் ருத்ராஜ் கேக்வாட் சஞ்சு சாம்சன் வந்து எல்லாமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸா வராங்க. ஒரு ஆயுஷ் மாத்ரே, ஒருத்தர் கார்த்திக் சர்மா, தூபே வந்து ஒரு ஃபினிஷரு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கைண்ட் ஆஃப் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸா வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல நம்பர் 3 வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்பர் 3 வந்தாலும் சரி, நம்பர் 5 வந்தாலும் சரி, நம்பர் 11 வந்தாலும் சரி, ருத்ராஜ் கேக்வாட் ஆடின ஷாட்டுக்கு ஒரு 20 டைம் அவுட் ஆகலாம். 20 நீ அடுத்த 20 மேட்ச் நீ ஆடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு அவுட் அது. எப்படின்னா அதாவது ஆர்ச்சருடைய பேஸ கொஞ்சம் ஒரு 1 செகண்ட் வந்து ஸ்லோவா வந்த மாதிரி ஆடுறது, அந்த பேஸை வந்து பிடிச்சி ஆடுறதுக்கு ஆர்ச்சர் மட்டும் கிடையாது, உலகத்துல எந்த ஃபாஸ்ட் பாலர் போட்டாலும் 1 செகண்ட் ஸ்லோவா ஆடக்கூடிய ஒரே ஒரு பேட்ஸ்மேன் நம்ம ஹிட்டர்னா மட்டும்தான். அவர் ஆடுறப்ப மட்டும்தான் வந்து எல்லா பவுலர்ஸுமே 1 செகண்ட் ஸ்லோவா போடுற மாதிரி இருக்கும். ஆயுஷ் மாத்ரேயோட விக்கெட் நான் வந்து குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா சர்ப்ரைஸான பவுன்சர் அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நாண்ட்ரே பர்கரோட பிரில்லியன்ஸ் அது டப்புன்னு வந்துச்சு. அந்த பையனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சோ சின்ன பையன், சோ அதை நம்ம பெருசா வந்து ஆயுஷ் மாத்ரே குறை சொல்ல மாட்டேன். சஞ்சு சாம்சனுக்கு ஒரு மீம் போட்டுருந்தானுங்க, டேய் அந்த ஆள் ஆடுறது இனிஷியல் 4-5 மேட்ச் தான்டா, அந்த 4-5 மேட்ச் வேர்ல்டு கப்ல வந்துருச்சு, இதுக்கப்புறம் அவன்
கோட்டை இதுக்கப்புறம் கோட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஆட மாட்டான்டா, இதுக்கப்புறம் ஸ்கேம் தான்டா பண்ண போறான் அப்படின்னு. பட் லெட்ஸ் see அதுக்கப்புறம் என்னென்ன, அதுக்கப்புறம் பஞ்சாப் கூட ஆட போறாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே டஃப்பான ஆப்போனன்ட்ஸ். பஞ்சாப், ஆர்சிபி, எம்ஐ, கேகேஆர், டிசி இப்படி வந்துகிட்டு இருக்குது எல்லாம் இவங்களுக்கு. சோ எல்லாமே டஃப்பான மேட்ச் தான். எப்படி ஆட போறாங்க தெரியல. ரெண்டு பேரும் வந்து நம்ம அப்புறம் சொல்லுவோம். டிசி விடுங்க, டிசி கதைக்கு நான் வரேன். சோ வந்து அதான் எனக்கு வந்து நீங்க மாத்திரை கீழே அனுப்பும் போது அது ரொம்ப இன்ஜஸ்டிஸா இருந்தது. ஓகே, போன வருஷம் உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்தவன நீங்க எதுக்காக கீழே அனுப்புறீங்க? நீங்க ஓப்பனிங்க ஸ்ட்ராங் பண்றீங்க. ஓகே, ருத்ராஜ் வந்து என்ன மாதிரி பிளேயர்? ருத்ராஜ் வந்து ஒரு மாதிரி, சாம்சன் வந்து பயங்கரமா ஹி வில் லைக் ஒரு பயங்கரமா அடிச்சாடுற பிளேயர். ஓகே, மாத்திரையும் அந்த மாதிரி பிளேயர். அப்படி ரெண்டு பேர் அங்க இருக்கனால மூணாவது ஒருத்தர் ஆங்கர் பண்ணுவான். மாத்திரைக்கு அந்த ஆட்டம் ஆட தெரியாது. அப்போ யாரு 4வது வர பிரேவியூஸ் தான் உனக்கு அந்த இன்னிங்ஸ் ஆடணுமா அப்படின்ட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப அதுவே ரொம்ப லேமா இருந்தது. மாத்திரை அவுட் ஆனது இட் வாஸ் a brilliant ஐடியா அண்ட் brilliant எக்ஸிகியூஷன் தான் நான் சொல்லுவேன். ஆண்ட்ரே பர்கர். அப்புறம் வந்து என்னன்னா சர்ஃப்ராஸ் கான உள்ள கொண்டு வந்தது. ஓகே, அவங்க வந்து ஏதாவது ஸ்டெபிலைஸ் பண்ண முடியுமான்னு நினைச்சாங்க. பட் அவன் இருந்த இதுக்கு நான் வந்து சாமி கூடயே போயிடுறேன்ட்டு தான் அவன் ஆடிக்கிட்டு இருந்தான். ஏன்னா வந்து அவன் வந்து எப்படின்னா, இப்ப ப்ரோ சர்ஃப்ராஸ் கானுக்கு ஜஸ்டிஸ் கேக்குறாங்க. ஓகே, அவர் வந்து மும்பைக்காக வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு, ரஞ்சி வருஷம் பண்ணிருக்காரு. ஆனா நீங்க பாருங்களேன், இத்தனை வருஷம் ஐபிஎல் ஆடுறாரு, ரொம்ப ஏதோ டீமுக்கு ஆடி இருக்காரு, ஆர்சிபிக்கு ஆடி இருக்காரு, டெல்லிக்கு ஆடி இருக்காரு, இப்போ சிஎஸ்கேக்கு ஆடுறாரு. இத்தனை வருஷம் ஆடியுமே ஒரு நாக்கு கூட நான் நின்று டீமுக்கு வின் பண்ணி கொடுத்தேன்ற நாக்கே இல்லை. 2016 இருந்து கோலி இப்படி வணக்கம் வைப்பாரு ஒரு பினிஷ் பண்ணதுக்கு. அப்போல இருந்து ஐபிஎல் ஆடுறவரு இந்த இது வரைக்கும் ஒரு கேம் அவேர்னஸ் இல்ல, ஒரு சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க முடியாதா, ஒரு கேம் அவேர்னஸ் இல்லையா? இப்ப எடுத்திருக்க டீம் பவர் பிளேக்குள்ள 3 பெஸ்ட் பேட்ஸ்மேன் லூஸ் பண்ணிருக்குன்னா, நான் நின்னு ஸ்டெப்ல ஓவர்டன் யாரு ப்ரோ? அவனுக்கு தெரியுது நம்ம எப்ப அடிக்கணும் அடிக்கூடாதுன்னு. நின்று அதாவது என்னன்னா, எனக்கு இந்த அதாவது ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷா யோசிக்கிறது. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு, ஒருவேளை நான் வந்து இதுல வந்து தட்டி ஆனா அடுத்த மேட்ச் தூக்கிடுவாங்க, பிரேவிஸ் வேற வரப்போறான், நான் இப்ப என்னால முடிஞ்சதை நான் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறதெல்லாம் எனக்கு ரொம்ப கேவலமா இருந்தது. அந்த சர்ஃப்ராஸ்க்குலாம் ஜஸ்டிஸ் கேட்டு வராதிங்க. அப்படி கேட்டு வந்தீங்கன்னா ஐபிஎல் அவர் என்ன பண்ணிருக்காருன்னு போய் பாருங்க. சர்ஃப்ராஸ் கான் அப்படிதான், தூபேவும் அப்படிதான். தூபே வந்து ஜடேஜா உள்ள வந்து போல வரான், வந்த உடனே ஒரு 6 அடிச்சுட்டேன், அதுவே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், சிங்கிள் எடுத்து அது. ஏன்னா தூபே ஹாஸ் த கெப்பாசிட்டி, அவர் அப்படி ஆடக்கூடிய ஆள் தான். இந்தியாக்காரமும் அப்படிதான் பொறுப்பா டீசென்ட்டா ஆடி கொடுப்பாப்ல. திரும்பவும் கிளப்பிட்டு நீ செகண்ட் பாலுக்கு 6 அடிக்க போனீங்கன்னா அவன் ஜடேஜா பாத்துட்டான். ஓகே, நான் எத்தனை வாட்டி நான் நெட்ஸ்ல உன்னை போட்டிருப்பேன், எத்தனை வாட்டி கூட வீக்னஸ் என்னன்னு தெரியாதா? நார்மல் நம்மளுக்கே தெரியும் ப்ரோ. நீங்க போன வருஷம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஆனஸ்டா சொல்லணும்னா 2023 he went against all the spinners. ஓகே, அந்த அவங்க கப் அடிச்ச வருஷத்துல எல்லா ஸ்பின்னர் கூடயும் போட்டு அடிச்சாரு. 2024 வந்து கொஞ்சம் குறைஞ்சுது, 2024 சுத்தமா படுத்துருச்சு. ஓகே, விப்ராஜ் நிகம் போட்டு தூக்குனான் போன வருஷம் சேப்பாக்ல. ஃபர்ஸ்ட் ஒரு பால் போடுவான், 6 போவோம், அடுத்த பால் அதே மிட் விக்கெட்ல கேட்ச். சோ ஜடேஜாக்கெல்லாம் வந்து டேய் உங்களுக்கே தெரியணும் போது எனக்கு தெரியாதாடா என்னடா அப்படின்ட்டு இருக்கும். ஜடேஜா போடும் போது எனக்கு வந்து தூபே என்னடா நீ வேர்ல்ட் கப் நல்லா தான்டா ஆடின, உனக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா உங்க எண்ணம்லாம் இப்படி? எனக்கு தானே ஒருவேளை மேனேஜ்மெண்ட்டே வந்து இந்த மாதிரி சொல்லி அனுப்புறாங்களா? இல்ல ப்ரோ, நான் வந்து இட்ஸ் வெரி வெரி ஹார்ட் டைம் தட் நான் வந்து இந்த பிளேயர்ஸை குறை சொல்றதை நான் விட போறேன். ஓகே, நான் சொல்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை காரி துப்பணும்னா நான் ஆக்ஷன்ல இருந்தே வரேன். ஃபர்ஸ்ட் டீம் வந்து கேகேஆர்ட்ட 60 கோடி இருந்தது. அதுக்கப்புறம் இருக்கிற 9 டீம்லயே ஓன்ட்ட தான் அதிக காசு இருந்தது. ஓகே, உன்ட்ட நீ வந்து ட்ரேட்லயே வந்து சஞ்சு சாம்சனை வாங்கிட்ட, ஜடேஜாவை கொடுத்து சாம்சனை வாங்கிட்ட. ஸோ அதுல உனக்கு பெருசா காசு போல, நீ சாம் கர்னையும் கொடுத்துட்ட. ஸோ ஆல்மோஸ்ட் உனக்கு பேட்டிங் அங்கேயே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நீ பேட்டிங்க்கு பெருசா எடுக்கவே தேவையில்லை. 42 கோடி கொடுத்து உன்னால ஏன் ஒரு நல்ல பவுலிங் யூனிட்டை வாங்க முடியல? ஒண்ணு. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் வந்து ருத்ராஜா வந்து கேப்டன்சியில் திட்டுறாங்க. நான் கேப்டன்சி திட்டுவேன். நான் வந்து என்ன பாயிண்ட்னு சொல்லிக்கிறேன். ருத்ராஜுக்கு வந்து கேப்டன்சி வரல எங்கன்னா, ஒன்னு பவுலிங் ரொட்டேஷன்ல வரல. ஓகே, இஃப் யூ வாண்ட் பி அ குட் கேப்டன் யூ ஹேவ் டு அடாப்ட் தட் ஸ்கில். ஓகேங்களா, பவுலிங் ரொட்டேஷன் உங்களுக்கு வரணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, பவுலிங் ரொட்டேஷன் சுமாரா பண்ணா கூட நீங்க டீமை கொஞ்சம் தேத்தலாம் ஒரு பவுலிங் யூனிட்டை வச்சு. அதுக்கு உங்க டீம்ல நல்ல பவுலர்ஸை எடுக்கணும். ஓகே, இப்போ நீங்க பாருங்களேன், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் கேப்டன்சி பண்ற டீம்ஸுக்கெல்லாம் என்ன மாதிரி டீம் எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க வந்து பட்டிதரை பாருங்க, சரியான டீம் இருக்கும். அப்படியே நீங்க போய் கில்ல பாருங்க,
கில்லோட டீம் போன வருஷம் சூப்பரா இருந்தது. அவங்க அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணிக்கல. அவங்க மட்டும் நம்பர் 4ல வாஷிங்டனை வந்து அப்படியே ஸ்டக்கப் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா தே வுட் ஹவ் பீன் கோயிங் மைல்ஸ். ஓகே, அவங்களுக்கு சரியான டீம். பர்பிள் கேப் பிரசித் கிருஷ்ணாலாம் அங்கதான் இருந்தாரு. ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன்சி பண்ண அக்ஷருக்கு போன வருஷம் என்ன டீம் இருந்தது? ரொம்ப ஃபியூ பிளேயர்ஸ் தான் வந்து என்னால வந்து ஒரு யங்ஸ்டர் வச்சு கூட என்னால வந்து டீமை வந்து ஒரு ஒரு பிளே ஆஃப்ஸ் கூட்டு போக முடியும். பெரிய ஐயா, ஓகே, ஃபார் எவர் பெரிய ஐயா கண்ணி. நான் சொல்ற பிளேயரை வந்து நீ போய் ஆக்ஷன்ல எடு, அவனை வச்சு நான் வந்து பிளே ஆஃப்ஸ் கூட்டு போன்றதா ஒரு ஸ்ட்ராட்டஜி. எப்போ 2024ல கேப்டன்சி மாறுச்சோ அவர் சுத்தமா விளக்கிட்டாரு. ஆக்ஷன் டிஸ்கஷன்லாம் நீங்க அவனை வச்சே பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த பிளேயர் வேணுமோ அந்த மாதிரி கேட்டுங்க போங்க. இப்போ நாங்க போய் கண்ட கருமமான பிளேயரு, கருமமான பவுலிங் யூனிட்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இவன்ட்ட கொடுத்துட்டு இவங்களை வச்சு நீங்க வந்து 6வது கப் அடிங்கன்னா அப்புறம் வாயில அசிங்கமா வருது எனக்கு லிட்டரலி. என்னன்னா இவனுங்க ஸ்பின்னர்ஸ், நீங்க சொன்னீங்கல்ல ஸ்பின்னர்ஸ் வந்து விட்டானுங்க. வழக்கமாவே வந்து சேப்பாக்கு வந்து ஸ்பின்னிங் பிச்சர்ஸ் தான் இருக்கும். அதாவது பிலிமிங் நீங்க சொன்னதுதான் ஏகப்பட்ட அதாவது கம்ப்ளைண்ட் பண்றதுன்னா இந்த ஊர்ல இந்த கிழவிங்க உட்காந்து திண்ணையில உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவானுங்களே, இந்த குடும்பத்துல அவன் அந்த மாதிரி. அதாவது இவன் ஓடி போயிட்டான், அவன் இழுத்துட்டு ஓடி போயிட்டான், இவன் அப்படி குறை. நீ உன் மூளையில ஒரு பிரச்சனை இருக்குல்ல, உன்னால இங்க சிஎஸ்கே தவிர வேற எந்த டோர்னமெண்ட்லயும் போய் உன்னால கப்பே அடிக்க முடியல. அதான் சொல்லிட்டு நான் SA20ல இதுலயே வந்து 6 டீம் இப்போ போனான் ப்ரோ எலிமினேட். நான் ஃபுல்லா SA20 ஃபாலோ பண்ண. எலிமினேட்டர்ல போய் செருப்படி வாங்கினோம். அப்போ வந்து find that we finished in top 4. டேய் இருக்குறது 6 டீம்டா. 6 டீம். அதாவது உங்களுக்கு ட்ரெடிஷனலா இப்போ சென்னையில வந்துட்டு உங்களுக்கு ஈவன் தான் இப்போ பிச்சர்ஸ் வந்து மாறினாலுமே, ஈவன் தான் பேட்டிங் பிச்சா இருந்தாலுமே மிடில் ஓவர்ஸ்ல கண்ட்ரோல் கொடுக்கக்கூடியது உங்களுக்கு ஸ்பின்னர் தான். இந்த டீம்ல இப்போ எடுத்த இதுல யார் ஸ்பின்னர்? 100 அகமது மட்டும் தான் ஸ்பின்னர். மேட்ச் ஆட்டு இன்னொருத்தர் போடுவாரு அவ்வளவுதான். ஆனா நீ யார வந்து எடுத்து வச்சிருக்க? 14 எழுதணும். அதெல்லாம் கரெக்ட். அதுவும் கரெக்ட். அது ருத்ராஜ் கேக்வாதுக்கு ஸ்பின்னாலே என்னன்றது எனக்கு தெரிஞ்சு அது ஓகே. நம்ம கிட்ட ஸ்பின்னர் ஒருத்தர் இருக்கான் போல, அவனா பண்ண மாட்டான் ப்ரோ. என்னன்னா எனக்கு நான் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி சொல்றேனே. நீங்க வந்து 128 தான் அடிச்சிருக்கீங்க. நீங்க குட்டிக்காரனா அடிச்சாலும் அவங்கள டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஓகே, அங்க அடிக்கிறதுக்கு சரியான பீப்புள் இருக்காங்க போது நீ அவுட் ஆஃப் பாக்ஸ் போய் ஒரு ஐடியாவை கொண்டு ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கான், மேட்ச் ஷாட்டை போடு. எனக்கு எனக்கு என்னன்னா வேர்ல்ட் கப்ல வந்து அபிஷேக் சர்மா கிஷன் ஆடும் போது நெதர்லாந்து ஆரியன் டட் எல்லாம் போட வச்சுட்டு இருந்தானு. அவன்லாம் யாருன்னே தெரியாது. அவன் நீ ஆஃப் ஸ்பின் போடுவியா, நீ யாரு நண்பன் வெளியே போன்ற மாதிரி. எனக்கு ஆஃப் ஸ்பின் போடுற மாக்ரம் போட்டு விக்கெட் எடுத்தான், அந்த ஆரியன் டட் போட்டு விக்கெட் எடுத்தான், அகில் ஹுசேன் போட்டு விக்கெட் எடுத்தான். சோ அந்த மாதிரி இருக்கும் போது நீ எதுக்கு மேட்ச் ஷாட்டுக்கு போல? அண்ட் மேட்ச் ஷாட் வந்து இஸ் நாட் அ பார்ட் டைம் பவுலர் பீரியட். அவர் வந்து பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல் வெரி வெரி வெல். நீ ஏன் அவனை வச்சு ஓபன் பண்ணல? 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க, நீ ஏன் அவனை வச்சு ஓபன் பண்ணல? அவனுக்கு எப்ப தான் கிடைக்குது 1 to win ஆஃப் எவ்வளவு சச் பால்ஸ் இருக்கும்போது அவனுக்கு கொடுக்குறாங்க. உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். திமிர்னு பேசுறப்ப சொன்ன பிலிமிங் நான் முடிச்சேன். பிலிமிங் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து எடுக்கணும், உனக்கு ஆல்ரவுண்டர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு ஆப்ஷன்ஸ் சும்மா போச்சு தெரியுமா? லுங்கி இங்கிடி பேஸ் பிரைஸ்ல போனான் 2 கோடி. ஜேக்கப் டெஃபி பேஸ் பிரைஸ்ல போனான் 2 கோடி. டேவிட் மில்லர் பேஸ் பிரைஸ்ல போனான் 2 கோடி. உங்களுக்கு வந்து அது விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபைட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ராகுல் சேவர் இருக்கும், ரவி பிஷ்ணா இருக்கும், கூப்பர் கான்லின் எப்படி ஆடினா. இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் விட்டு போட்டு நீ ஜக்காரி ஃபாக்ஸ் போய் உட்கார்ந்திருக்க. போட ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபாஸ்ட் பவுலரே இல்ல ப்ரோ. அது என் பாயிண்டே அதுதான். அவங்கள்ட்ட நல்லா வேகமா போற ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபாஸ்ட் பவுலரே இல்ல. மேட் என்ட்ரி, அதாவது கலில் நல்லா போட்டா மேட் என்ட்ரி வந்து நல்லா போடுறியா இரு அப்படின்னு சொன்ன அவன் கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஓகேங்களா, கலில் வந்து கிவன் அ குட் பவுலிங் ட்ராக் விக்கெட்னா கலில் சூப்பரா போடுவான். கலில் எக்ஸலண்டா பவுலிங் போட்டான். கலிலுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்ல. அண்ட் 128லாம் நீங்க கொடுத்துட்டு சப்போர்ட் கேட்டீங்கன்னா செருப்பால் அடிப்பேன்ற மாதிரி இருக்கும் எனக்கு லிட்டரலி. ஒரு ப்ராப்பர் ஃபேக் ஆப்டிமிசம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வந்து இப்போ சுமாரான டீம் எடுத்துட்டு இப்போ இந்த அன்புடன் ஏகநாதன் இல்லைன்னா அந்த ஆதர்ஷ் எல்லாம் கூப்பிட்டு ஐயோ கொலை வெறியா டீம் எடுத்திருக்காங்கப்பா இவங்க எல்லாம் இந்த வருஷம் நாங்க தான் அப்படின்னு. எனக்கு நான் வந்து பெரிய ஐயா மூஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கேன், இல்ல பச்சை கேட்டுருவேன். என்னன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லெகசி இருக்குது. இந்த அதாவது தோனி பண்ணாத விஷயமே கிடையாது. அதாவது மும்பை இந்தியன்ஸ் கிட்ட வந்து கடப்பார பேட்டிங் கடப்பார பவுலிங் வச்சு உனக்கு கப் அடிச்சாங்கன்னா ஒண்ணுமே இல்லாத டீம் வச்சு இந்த ஆள் வந்து கப் அடிச்சுக்கிட்டு இருந்தான். ஷர்துல் தாக்கூர், தீபக் சஹர் இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு கப் அடிச்சுக்கிட்டு சொல்லிட்டா. என்னதான் ரோஹித் சர்மா 3 வாட்டி தோனியை தோக்கடிச்சிருந்தாலும் ரோஹித் சர்மா 2013ல இருந்து 2020 கப் அடிச்ச வரைக்கும் அந்த கப் அடிச்ச டைம்ல அந்த ஒரு டீம்ல ஒரு 4 கோர் பிளேயர் 4 பேரும் சேம் பிளேயர் தான்.
ஓகே. சோ ஆனா தோனியை நீங்க பாத்தீங்கன்னா 2010 கப் அடிச்ச டீமுக்கும் 18 கப் அடிச்ச டீமுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஓகே, சரி இப்படி சொல்லுங்க, 10 கப் அடிச்ச டீமுக்கும் 23 கப் அடிச்ச டீமுக்கும் சம்மந்தமே இருக்காது. தோனி மட்டும் தான் இருப்பாரு. சிஎஸ்கேல இது இருக்கிறது வந்து லெகசி எல்லாம் கிடையாது. இட்ஸ் லைக் பெரிய ஐயா பெரிய ஐயா பெரிய ஐயா பெரிய ஐயா பெரிய ஐயா, அவ்வளவுதான். இவனுங்க 2 விஷயம் தான் பண்றானுங்க. ஒண்ணு, தோனியை வச்சுட்டு எவ்வளவு வந்து டிக்கெட் ரேட்ல வந்துட்டு காசை கறக்க முடியுமா கறக்கணானுங்க. ஈவெண்ட் வச்சு கறக்க முடியுமா, நீ வந்து டிக்கெட் வித்து கறக்க முடியுமா, என்னத்தை கறக்க முடியுமா, அந்த ஆளோட பேரை வச்சுட்டு இருக்கிறதுலே அந்த ஆளோட பேரை நாஸ்தி பண்ணி அந்த அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புறது ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஒண்ணு பண்றானுங்க. இன்னொன்னு, எல்லா டீமுமே வந்துட்டு ஒரு ஸ்டெப் அஹெடா இருக்கானுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா போயிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஒரு பிராவோ, ஒரு ஹேடனு, ஒரு மைக்கஸ், இந்த மாதிரி ஆட்களோட போயிட்டாங்க. ஒரு ஆல்பி மார்க்கர், இந்த மாதிரி ஆட்களோட போயிட்டாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா மத்த டீம்ஸ் எல்லாம், இப்ப இருக்க டீம்ஸ் எல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய சான்ஸ் கொடுத்து யாரோ எங்கெங்கயோ கொண்டு வந்து அவனுங்களை ஒரு ஸ்டாரா உருவாக்கி இருந்தாங்க. இதை ஸ்டார்டிங்ல இருந்து மும்பை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நிறைய டீம்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. வேற வழி இல்லாம தான் போன டைம் வந்து சிஎஸ்கே வந்து இது ஆயுஷ் மாத்திரை மாதிரி, ஊருல் பட்டேல் மாதிரி ஆளுங்களா கொண்டு வந்து, இவனுங்களா ஒன்னும் புத்திசாலித்தனமா யோசிச்சு கொண்டு வரல. இப்ப காலத்துக்கு சொல்லுவாங்க நாங்களும் யங்ஸ்டர்ஸ் ஆட வைக்கிறோம் அப்படின்னு. இவனுங்களுக்கு ஒன்னும் புத்தி இல்லாம ஒண்ணு கிடையாது. நீங்க ஒரு 2019-18 ஆக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா காசி தாத்தா வந்து ஒரு வயர்ட் ஹெட்போன்ஸ் போட்டுன்னு தலை கூட பேசிட்டு இருப்பாரு. இது இப்ப கேட்கலாமா கேட்கலாமா கேட்கலாமான்னு. இந்த கடைசி 2 ஆக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா துப்புற மாதிரி இருக்கும். எதுக்கு முதல்ல 2021 இருந்து ஹேசலோட வெளியே விட்டீங்க? ஹேசலோட வெளியே விடுற அளவுக்கு ஓகே, அது ஒண்ணு. ஹேசலோட வெளியே விடுறது, ஜடேஜாவை வெளியே விடுறது, ராயுடு நல்ல ஃபார்ம்ல இருக்கும் வெளியே வரும், எல்லாத்தையும் வெளியே எனக்கு ஜடேஜாவை வெளியே விட்டது வந்து ஒரு வைஸ் வர்சா தான். எனக்கு வந்து 2 டீமும் ப்ராஃபிட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு ஆள் வேணும். இங்கேயும் சாம்சங் கிடைச்சிட்டான். அதனால அது ஒரு எனக்கு வித்தியாசமா தெரியல. இவங்க உங்ககிட்ட 42 கோடி போயிட்டு நீ ஏன் ஒரு ப்ராப்பர் பவுலர் கூட டீம்ல இல்ல? அப்புறம் வந்துட்டு எனக்கு இந்த ருத்துராஜோட பாடி லாங்குவேஜ்ல பார்த்தாலே டே ஐயோ, அங்க உனக்கு முன்னாடி அங்க யார் இருந்தா அந்த ஆள் எப்படி பேசுவான்னு தெரியுமாடா? எனக்கு வெறி வருது. என்னன்னா அதாவது வருஷம் வருஷம் ஒரு கண்டென்ட் கொடுக்குறான். 2024 வந்து லாஸ்ட் லீக் மேட்ச் முடிஞ்ச உடனே என்ன சொல்லுவானா, வெல் அட் தி எண்ட் ஆஃப் சீசன் யூ நோ வி காட் 14 பாயிண்ட்ஸ், வெல் தட்ஸ் குட் இனஃப் அப்படின்மா. அந்த 2025 வந்து ஆர்சிபி கூட யாரு கூட 40 ரன்ல தோப்பாங்க. வெல் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஜஸ்ட் 40 ரன்ஸ்மா. டேய், ஓடிஐலயே 40 ரன்ல தோத்தா கேவலம்ங்கடா. நீ T20 40 ரன் தோத்தனா என்னடா ஆகுறது? அதாவது I'll pretend to be a cool guy அந்த மாதிரி பிஹேவ் பண்றது. ஓகேங்களா? இன்னொரு இந்த வருஷம் ஒரு கண்டென்ட், அதாவது இந்த விஜய் படங்கள்ல எல்லாம் வந்து ஆஃப்டர் துப்பாக்கி வந்து இந்த விஜய் படங்கள்லாம் வரும்போது இந்த இன்டர்வல் வந்து அண்ணனுக்கு போன் வந்தாலே ஐ எம் வெயிட்டிங் வரப்போகுது அப்படின்னு குஜால் ஆவானுங்க. ஓகேங்களா? கண்டினியூஸா ஆல்மோஸ்ட் ஒரு எல்லா படத்தையும் வந்துகிட்டு இருந்தது. அதனாலே வந்து இப்போ ஏதாவது இந்த மாதிரி அண்ணன் வந்து ஏதாவது பிரஸ் மீட் போறாரு, இந்த ருத்ராஜ் வந்து ஏதாவது கொடுக்குறாருன்னா பசங்க இந்த இது ஆர்சிபி ஃபேன்ஸ், எம்ஐ ஃபேன்ஸ் குஜால் ஆயிடுறானுங்க. இப்போ வந்து அந்த அபிமன்யம் யாராவது அபினவ் முகுந்த் பாட்காஸ்ட்ல போயிட்டு காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கிற டயலாக இங்கிலீஷ்ல சொல்லிட்டு போயிருக்கான். எனக்கு ஐயோ இவனுங்க சார் ருத்ராஜ் கிடையாது, இவங்க மேனேஜ்மெண்ட் அப்படிதான் இருக்கானுங்க. நீங்க பாக்கலையா? தோத்ததுக்கு அப்புறம் இப்போ நான் அது பார்த்தேன், அந்த பாட்காஸ்ட் தான் பார்த்தேன். சென்னை ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தானுங்களே, தோத்தா என்ன பண்ணணும், அடுத்த மேட்சுக்கு என்ன பண்ண போறாங்க, எப்படியுமே இப்ப அந்த ஆர்சிபி என்ன பண்ணுவானுங்க? நான் ஒரே ஒரு மேட்ச் இல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம் சார் 2020ல வந்து இந்த டவுன்ஃபால் ஆகும்போது நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். இப்போ இருக்கிற டவுன்ஃபால் வந்து நான் அப்பவே யோசிச்சேன். ஓகே, நண்பருக்கு வயசாகுது, புரிகிறது தோழர்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். ஆனா அந்த வருஷம் முடியும் போதும் தோனி வந்து நாங்க அடிச்சா கப்படிப்பண்டா, இப்ப இது காயப்பட்ட சிங்கம்டா அப்படின்லாம் இல்ல, வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர், அவ்வளவுதான். ஓகே, அது ரொம்ப பொலைட்டா இருக்கும். வந்து 2020 முடியும் போது அகைன் வந்து கப்படிச்சாரு. 2022ல ஒரு டிப் இருந்தது. அப்போ வந்து வெல் அடுத்த வருஷம் குவாலிஃபை ட்ரை பண்ணுவோம், எங்களோட பெஸ்ட்டை கொடுப்போம், அவ்வளவுதான். அடுத்த வருஷம் கப்பு. ஸோ இட்ஸ் லைக் அவர் வந்து அடிப்பேன்னு சொன்னாலும் அடிச்சிருவாரு. அவர் வேறங்க. எனக்கு சாட்சியை பார்த்தா பரவாயில்ல. சோ வந்து அவரு வேற. எனக்கு என்னன்னா இவனுங்க இப்போ தோத்துட்டா எனக்கு வந்து இப்போ எல்லா டீம்லயும் வந்துட்டு அவங்க சோசியல் மீடியா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தோத்ததுக்கு அப்புறம் அவங்க டீமுக்குள்ள என்ன டாக்ஸ் நடக்குது, எப்படி சரி ஆமா ட்ரெஸ்ஸிங் வீடியோ, இவங்க இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு பேசுவாங்க. இவனுக்கு என்ன தெரியுமா வீடியோ போட்டானுங்க சென்னை ஐபிஎல் இதுல, இந்த பேட்மேனுக்கு ஒரு டயலாக் இருக்குல்ல, வை டு வி ஃபால் சார்,
அகைன் என்னது we need to get back, we need to get up அப்படி சொல்லிட்டு பேட்மேனோட ஆல்ஃபிரட் சொல்லுவான். அந்த கூச்சமே இல்லாம அதை எடுத்து போடுறானுங்க. இதெல்லாம் வந்து ஃபேன்ஸ் போட வேண்டியதுடா. இதெல்லாம் ஃபேன்ஸ் வந்து அவனே தேத்திக்கிறதுக்கு, என் டீமை நான் சப்போர்ட் பண்றதுக்கு அவனுக்கு போட வேண்டியது. நீ ஏன் போட்டுக்கிட்டு இருக்க? உண்மையாவே இது வந்து சிஎஸ்கே அட்மின் தான் நடத்துறானா இல்ல ஃபேன் யாரும் நடத்திருக்கானா? இவனுக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, அவரோட லெகசியில நாங்க குளிர்காயிரோன்ற மாதிரி ஆயிருக்கு. நான் சொல்றேன், டேய் ரொம்ப நாளைக்கு காய முடியாது. அதுவும் வந்து அந்த எனக்கு வந்து என்னன்னா, தோனியோட கேப்டன்சிய வந்து நீ ஒரு ஐபிஎல் பிரான்சைஸ்ல வைக்கிறனா, நீ எல்லாத்தையும் பண்ணுண்டா. நீ என்னன்னா 2024ல தோனி வந்து ரொம்ப கொஞ்சம் ஆக்டிவா இருந்தாரு. ஃபீல்ட் செட்டப்ல, பவுலிங் ரொட்டேஷன்ல கொஞ்சம் ஆக்டிவா இருந்தாரு. அப்பவே அவனுக்கு குவாலிஃபை ஆகல. 25ல அந்த ஆள் சுத்தமா விட்டாரு. இதுமேல நம்மளே பண்ணியிருந்தா அப்புறம் அவன் எப்ப பண்ணுவான்னு சொல்லிட்டு விட்டாரு. நக்கின்னு போயிருச்சு. எனக்கு இப்பவும் அது ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கு. டாஸா ஜெயிச்சிருக்கோம். என்ன போங்க, நாங்க டாஸையே தோத்துட்டோம். அதுக்கப்புறம் எதுக்கு இந்த விளையாட்டுக்குன்னா, டாஸ் தோக்குறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்டா. நீ அதுக்கப்புறம் கேம் எப்படி கொண்டு போறங்கிறதான் மேட்ரு. இந்த 2018ல வந்து கோலி 8 தடவை டாஸ் தோத்துட்டு தோக்கும் போது 8ன்னு கை காட்டுவான். நீ வந்து டாஸ் மேல பிளேம் பண்றது, கண்டிஷன்ஸ் மேல பிளேம் பண்றது, எனக்கு எல்லாம் ஓகே புரியுது. டஃப் கண்டிஷன்ஸ் தான் ஆடும் போது. ஆனா வாட்ஸ் யோர் ஆட்டிடியூட் ஆன் a losing day? வந்து இந்த இஸ் நாட் கேப்டன்சி மெட்டீரியல். எப்பயுமே எப்படி நான் இந்த வெளியே போயிட்டு மைட் பி சம் ஒன் ஃப்ரம் ஆர்சிபின்னு பேசுறது, இந்த மொத்தம் அந்த பிளேயர்ஸுமே சரி, இவன் ருத்ராஜா இருக்கட்டும், இந்த துஷார் தேஷ்பாண்டேவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு பெங்களூர் கான்ட்னு சொல்லிட்டு அதை போட்டோ எடுத்து போடுறது, இந்த வன்மத்தோட சுத்துற பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு, நீ இப்ப இதே பிளேயர் இப்ப இந்த ஆக்ஷனை வந்து இப்ப சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணிட்டு நாளைக்கு ஆர்சிபி எடுத்தா என்ன பண்ணுவேன்? நான் விளையாட மாட்டேன் உனக்காக உட்காந்துருப்பியா? அவன் 10 கோடி கொடுத்து எடுக்கிறான். நாளைக்கு துஷார் தேஷ்பாண்டே 10 கோடி கொடுத்து எடுக்கிறான். தீபக் சேர 10 கோடி கொடுத்து ஆர்சிபி எடுக்கிறான். நாளைக்கு ருத்ராஜா நாளைக்கு நீ ஒழுங்கா பண்ணா உனக்கு சிஎஸ்கே தூக்கி போட்டுருவான். போட்டுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு பேண்டர் அப்படின்பாங்க. இதே பேண்டரை ஆர்சிபி பிளேயர்ஸ் பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா? எனக்கு வந்து இந்த சிம்டம்ஸ், இந்த வீட்டுல வந்து கறிக்குளம் செஞ்சா ஒரு வாசனை வரும் நம்ம எங்க இருந்தாலும். எனக்கு வந்து சாம்சன் கேப்டன் ஆக போறாங்கிற ஸ்மெல் அப்படியே வெங்கடேஷ் பட்டு மாதிரி தூக்குது. உப்பு போட்டு சிஎஸ்கேவுக்கு ஒரே ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா, சிஎஸ்கேக்கு நடக்கக்கூடிய ஒரே நல்லது அப்படின்னா, இந்த டைம் அவங்க பிளே ஆஃப்ஸ் போகாம 9th 10th ஃபினிஷ் பண்ணுவானுங்க. அப்படியே ருத்ராஜை தூக்கி வெளியே அடிச்சுட்டு சஞ்சு சாம்சனை கேப்டனா போடுவாங்க. சஞ்சு சாம்சன் இஸ் ஃபார் 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 பெட்டர் கேப்டன், இஸ் a better face for CSK than ருத்ராஜ் கேக்வாத். தோனிக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு விக்கெட் கீப்பர், ஒரு பேட்டர். வந்து 2 விஷயம் இருக்கு. சஞ்சுக்கு வந்து பவுலிங் ரொட்டேஷன் நல்லா வரும். ஆனா ஃபீல்ட் செட்டப் அந்த மாதிரி சில விஷயம் அது வந்து கத்துக்கலாம். அட் தி எண்ட் ஆஃப் அது வந்து ரொம்ப அப்படியே கஷ்டமான விஷயம் இல்லை. ஸ்ரேயாஸ் ஐயர் கத்துக்கலையா? ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டன் ஆகும். 2018ல வந்து ஹாஃப் சீசன்ல கேப்டன் ஆவான். அந்த ஹாஃப் சீசனும் அடி. ஆனா 19ல குவாலிஃபயர் டு 20ல ஃபைனல். ஸோ ஹீ லேர்ன்ட் இட். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பிரெயின்லெஸ்ஸா பிஹேவ் பண்றதுலாம் வந்து எனக்கு சிரிப்பா இருக்கு. நான் சிஎஸ்கே ஃபேனா இருந்தா அது ஒரு மாதிரி காண்டா இருக்கும். பட் எனக்கு இப்போ ஒரு சிரிப்பா இருக்கு. என்னன்னா வந்து இதே மாதிரிதான் தோனி வந்து டெத் பவுலிங்கே இல்லாம அவர் பிளே ஆஃப்லாம் கூட்டு போனது இல்லையா? அறிவு கெட்டவனுங்களா. 2013ல பிராவோ பர்பிள் கேப் வின்னரு, 2015ல பிராவோ பர்பிள் கேப் வின்னரு, 2014ல மோஹித் சர்மா ஃபார் சிஎஸ்கே பர்பிள் கேப் வின்னரு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா நீங்க டெத் பவுலிங் இல்லைங்கிறீங்க? அவனுங்க விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்கடா, இங்க விக்கெட்ஸ் எடுக்க ஆள் இல்ல. அடுத்தது அப்படியே 2019 2020 ஹேஸ்வுட் இருந்தான். அவன் ஹேஸ்வுட வச்சுக்கிட்டு நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்க. நீங்க இல்ல அந்த ஆளை வச்சுக்கிட்டா நீங்க டெத் பவுலிங்ல சொல்லிட்டு இருந்தீங்க. உனக்கு அந்த ஷிஃப்ட் மாறுதுன்னா நீ எவ்வளவு சீக்கிரம் அடாப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2024லயே சில பேர் பிஸ்ட் ஆஃப் ஆனாங்க. அப்ப நான் முட்டு கொடுத்தேன், ஒரு சீசன் தான்டா ஆயிருக்கு, பாவண்டா அவன் கத்துப்பான்டா, ரொம்ப ரொம்ப ஹார்ஷா இருக்காதீங்கடா அவன் மேல அப்படின்ட்டு இருந்தது. 25 ஸ்டார்டிங்ல வந்து இந்தியன் டீமுக்கு நான் வந்து நுழைய போறேன், அங்க ரொம்ப பாலிடிக்ஸா இருக்கு, நான் வந்து 1-down வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருந்தான். ஒரு வேஸ்தத்தை போட்டு வந்துகிட்டு இருந்தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டானுங்க, ஒரு டீமுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கானுங்க. ஏதாவது கீப்பர் நீ லெஃப்ட் பவுலிங் போடுவியா, கிளவுஸ் கழட்டு வா பவுலிங் போடுவா அப்படின்னு சொல்லி போட வைக்கிறானுங்க. வந்து எல்லாமே சிஎஸ்கே வச்சு அடி அடிச்சிட்டோம். கடைசியா வந்து முடிக்கப்ப எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆரோடைய பவுலிங்க்கு நம்ம வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆண்ட்ரே பர்கர் சூப்பரா போட்டாங்க. சந்தீப் சர்மா எக்ஸ்பீரியன்ஸ், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஒரு டெத் பவுலரு. ஈவன் தோனியை பிடிச்சி நிக்க வச்சு 10 ரன் எல்லாம் டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது சந்தீப் சர்மா நிறைய டைம் வந்து பண்ணிருக்காரு. ரவி பிஷ்னாய் அவர் விக்கெட்ஸ் எடுக்காரு. நான் ஒரு பவுலர் பத்தி பேசியே அவன் ஆர்ஆர்ல, அந்த பிரிஜேஷ் சர்மா. நான் அப்படியே அப்பதான் ப்ரோ எந்திரிச்சு பார்த்தேன், இந்த பையனை இறக்கி விட்டுருக்காங்க. கார்த்திக் சர்மாக்கு ஒரு ரிவர்ஸ் ஸ்விங் ஒன்று போடுவான். ஐயோ, கார்த்திக் சர்மா ஹேட் நோ க்ளூ
எனக்கு அந்த பாலை பார்த்தோன்னா டேய் எட்டாவது 9வது ஓவர் நினைக்கிறேன். என்னடா நீ 9th ஓவர்ல இப்படி போடுற. சரி நீங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல போடுறதுனால அது பயங்கர கிரெடிட்ஸ். அந்த பையன் செம்மையா போலிங் போட்டான். நான் வந்து மறந்துட்டேன். அதாவது ஒரு அந்த ரிவர்ஸ் ஸ்விங் வந்து அவனுக்கு அது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலிங். கார்த்திக் சர்மாக்கு வந்து பால் இப்படி வந்து குத்தி அப்படி திரும்பும். அவன் வந்து ஓகே இது குத்தி வெளியே போகுதுன்னு சொல்லிட்டு ஃபிளிக் பண்ண பார்ப்பான், பால் உள்ள வந்து பேட்ல அடிச்சிடும். அவனுக்கே தெரியும் பச்சையா அவுட்டு. சரி போகும்போது இந்த ரிவ்யூவும் கூட வாடி என் கூட அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டு போவான் ரிவ்யூவை. அது எக்ஸ்ட்ராடினரி பவுலிங். அண்ட் அந்த பையனுக்கு சான்ஸ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அந்த பையன் லைன் அண்ட் லென்த் அதுதான் மேனேஜ்மெண்ட். எப்பயுமே ராஜஸ்தான் வந்து குட்டி பசங்களின் கூடாரமா தான் இருந்திருக்குது. அதே மாதிரி தான் இப்போ வந்து ப்ரோ இங்கேயும் திட்டுங்க ப்ரோ. இங்க புறம்போக்குங்க அக்கீப் நபி இறக்கல ப்ரோ இன்னைக்கு. நான் என்ன காண்டாவேன். ஆனா அவனுங்க வந்து இப்ப வந்து குறை சொல்ல முடியாது. கூட்டு வந்து எல்லாம் நல்லா போட்டானுங்க. பிளெஸிங் டிஸ்கிஸ் ஆயிருச்சு. சோ ராஜஸ்தானோட பவுலிங்கும் சரி, இந்த பக்கம் பேட்டிங், அதாவது இந்த 127 எனக்கே பத்தாதுன்ற மாதிரி இந்த சுட்டி பையன் வந்து 15 பால் 50 அடிச்சு போனா. பவர் பிளேலே பத்தாது. ஜெய்ஸ்வால் வந்துட்டு ரன் தேத்திட்டாப்ல. ஜெய்ஸ்வால் வந்துட்டு அந்த அளவுக்கு பயங்கர ஃபார்ம்ல இல்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல. சோ வந்து ரன் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகே. இப்போ எனக்கு வந்து பால மிடில் நான் வந்து பேட்டோட மிடில் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்சியஸா ரொம்ப அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ரன் தேத்திக்கிறேன் ப்ரோ. ஜெய்ஸ்வாலுக்கு தெரிஞ்சிருச்சு பிட்ச்ல வந்து செம அசிஸ்ட் கொஞ்சம் நம்ம பொறுமையா ஆடுவோம் அப்படின்னு. வைபவ் சூரியவன்ஷிக்கு இருந்தா என்ன செத்தா என்ன மோடு தான் லிட்டரலி. ஓகேவா நான் இப்போ அவுட் ஆ. ரியான் பராகும் எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன் எனக்கு என்னன்னா ஆரோட பேட்டிங்ல ஹெட்மயர் மேபி அவன் இப்படி யோசிச்சிருக்கலாம். எல்லாமே லெப்டிஸா வர்றதுனால ஹெட்மயர் வந்து ஹெட்மயர் வந்து நம்பர் 5ல இறக்கலாம்னு யோசிச்சிருக்காங்க. மேபி த்ரூ ஜுரேல் இஸ் நாட் நம்பர் 3 பேட்ஸ்மேன். அவர் வந்து ஒரு ஃபினிஷர் தான். ஹெட்மயர் வந்து அட்லீஸ்ட் நம்பர் 4ல. நான் ஏன் சொல்றேன்னா இப்போ முன்னாடி போன சீசன் பாத்தீங்கன்னா துரு ஜுரல்லாம் ஒரு நல்ல ஹிட்டர். ஆனா ஹிட்டர் அண்ட் ஒரு நல்ல ஆடுற பிளேயர். ஆனா ஒரு போன வருஷம் ஃபுல்லா வந்து கீழே ஆடிக்கிட்டு இருந்தாரு. ஒரு மாதிரி ஒரு ஆங்கர் அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாரு. அது சரியாகி வரல. ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் நம்பர் 3க்கு அமுச்சு விட்டு நீ உனக்கு அடிச்சுதானே ஆனும், நீ அடிச்சு கீழே இன்னும் பேட்டிங் லைன் அப் இருக்குன்னு சொல்லி அவர் பூஸ்ட புஷ் பண்ணி விட்டு ரியான் பராக் நான் சும்மா இந்த வாய் உதாரணம் நினைச்சிட்டு இருந்தேன். ஓகேங்களா, 100 அஹமது ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சான் ப்ரோ 6க்கு. அப்பா சரியா எனக்கு வந்து அதாவது அதை விட எனக்கு ரியான் பராகோடைய அந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் இன்டர்வியூஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப மெச்சூர்டா பேசியிருந்தான். எனக்கு அது பார்க்கும்போது வந்து எனக்கு நானும் வந்து பார்த்தேன். நான் வந்து சரி நான் இது ரீல்ஸ்ல வந்து அந்த ஒரு 1 மினிட் பார்த்துட்டு அப்புறம் கிரிக்பஸ்ல போய் அதை நான் படிச்சேன். அவன் என்ன பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அவன் எவ்வளவு மெச்சூர்டா பேசி இந்த மாதிரி வந்து கிவன் டே எங்களுக்கு இது கிடைச்சிருக்கு, ஒருவேளை இது கிளிக் ஆகலைன்னா இதை வந்து குறை சொல்லியிருப்பாங்க, கிளிக் ஆனதால பாராட்டியிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு அது என்னோட ஐஸ் அது டோட்டலா இல்ல. பட் ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ் நெக்ஸ்ட்ல பாப்போம், அவ்வளவுதான். ஓகேங்களா, அதுக்கு மேனா முதல் மேட்ச் ஜெயிச்சிருக்கோம் அவ்வளவுதான், கப்பா வின் பண்ணிருக்கோம் கொண்டாடுறதுக்குன்ற மாதிரி அவன் பேட்டிங்லயுமே அவன் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கான் ப்ரோ. அதாவது 100 அஹமதை பிக் பண்ணி நீ ரிவர்ஸ் ஸ்கூப் ஆடி 6 அடிக்கிறானா அது ஒரு ஷியர் டேலண்ட் தான். அது ஒண்ணு. ஸோ நம்பர் 4 அது ஹெட்மயர் அது இதுன்னு வரதுக்கு அவனுக்கு லிட்டரலி ஆள் இருக்கு. அது ஒரு சூப்பர் டீமா தான் எனக்கு படுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த 3 மேட்சஸை பற்றி எங்களுடைய இது. அதாவது சிஎஸ்கே மேட்ச் மட்டும் தனியாக எடுத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வீடியோ போகணும்னு நினைக்கிறேன். அதுவே ஒரு மணி நேரம் போகணும்னு நினைக்கிறேன். அது எப்படி எடிட் பண்ணி போக பார்ப்போம். பட் 3 மேட்சுமே சரியா நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா பஞ்சாப் வந்து ஜெயிச்சிருந்தாங்க, ஜிடி வந்து நல்லாவே காம்படிஷன் கொடுத்தாங்க. அடுத்த 2 மேட்சுமே நல்ல காம்படிஷனா போச்சு. இப்போ இன்னைக்கு நடந்த டிசிஎல்எஸ்சி அது கூட ஓரளவுக்கு கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணாங்க. எல்எஸ்சி அவங்களோட பவுலிங் கம்ப்ளீட் பண்ணானுங்க, ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணானுங்க. பட் இதுக்கப்புறம் வரப்போற மேட்சஸ் நாளைக்கு தான் மஜாவான மேட்ச் இருக்குது. ஓம் பவுலிங் கேவலமா ஏன் பவுலிங் கேவலமான்ற மாதிரி ஒரு சூப்பரான மேட்ச் ஒன்று நாளைக்கு இருக்குது. கேகேஆர் எஸ்ஆர்ஹெச். அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்துட்டு முக்கியமான மேட்ச் பஞ்சாப் அண்ட் சிஎஸ்கே. அண்ட் சண்டே தான் மஜாவான மேட்சஸ் எல்லாம் காத்துட்டு இருக்குது. அதுக்கு எம்ஐ மேட்ச் இருக்குது, ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் இருக்கு. இது எல்லாத்துக்கான ப்ரிவியூஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த வீடியோக்கு அப்புறம் பிபிகேஎஸ் வர்சஸ் சிஎஸ்கேக்கான ப்ரிவியூ வந்து வரும். அதை நாங்கள் வந்து எடுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றது வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, 2 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களுக்கு மீட் பண்றோம். பை பை, வணக்கம்.